அவருடைய சரீரமாகிய சபையானது அவருடைய அபிஷேக பாத்திரம். தேவன் உங்களையும் என்னையும் அவருடைய சரீரமாக சபையாக நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறதனுடைய நோக்கம் அவருடைய அபிஷேக பாத்திரமாக நீங்களும் நானும் விளங்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். போதும். இங்க நல்ல ஒரு சம்பவத்தை நாம் காண்கிறோம். சாமுவேல் சவுலுடைய ஸ்தானத்தில் ஒரு ராஜாவை அபிஷேகம் பண்ணும்படி கர்த்தர் சாமுவேலை தாவீதினுடைய வீட்டிற்கு, அதாவது ஈசாயினுடைய வீட்டிற்கு அனுப்பினார். சாமுவேல் தன்னுடைய தைல கொம்பை எடுத்து தைலத்தால் நிரப்பி பெத்லெகேமியனாகிய ஈசாயினுடைய வீட்டுக்கு உன்னை அனுப்புகிறேன் என்று சொல்லி அனுப்பினார் என்று நாம் 1வது வசனத்தில் வாசிக்கிறோம். அங்கே ஈசாயினுடைய வீட்டில் இருந்ததான எல்லா பிள்ளைகளையும் வரவழைத்து, இவர்கள்தானோ தேவன் ஏற்படுத்த போகிற ராஜா அல்லது இஸ்ரவேலை ஆளவிருக்கிறதான அடுத்த ராஜா இவர்களோ என்று சொல்லி ஒன்றன் பின் ஒன்றாக கொண்டு வந்து நிறுத்தும் போது அவர்கள் இல்லை என்று கர்த்தர் சொல்லிவிட்டு கடைசியாக தாவீதை அபிஷேகம் பண்ணும்போது இவன்தான் நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணி என்று கர்த்தர் சொன்னார் என்று நாம 12வது வசனத்தில் வாசிக்கிறோம். அதை தொடர்ந்து 13வது வசனத்தில் நாம் வாசிக்கும் போது, அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். ராமன் சொல்லுவோமா? அவனுடைய தாவீதை அவனுடைய சகோதரர்கள் நடுவில் அபிஷேகம் பண்ணினான். அந்த நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். தாவீதை ஒரு தனிப்பட்ட நபராக, தாவீது என்னும் ஒரு நபராக இருந்த ஒரு தனிப்பட்ட நபரை அபிஷேகம் பண்ணினார் கர்த்தர். தனிப்பட்ட நபராக அபிஷேகம் பண்ணினதனுடைய பின்னணி, அவன் தன்னுடைய தேவன் தனக்காக ஏற்படுத்தி இருக்கிற ராஜ்யத்தில் கடந்து வரக்கூடியதான சூழ்நிலைகள், நெருக்கங்கள், யுத்தங்கள், போராட்டங்கள், எதிர்ப்புகள் எல்லாவற்றின் மத்தியிலும் அவன் கடந்து செல்வதற்கு உரியதன பலன் கொடுக்கும்படியாக தேவன் அவனை என்ன செய்தார்? அபிஷேகம் பண்ணினார். அது தனி மனிதனாக இருந்து சமாளிப்பதற்காக மாத்திரமல்ல, ஒரு தனிநபராக இருந்து அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்ல, மாறாக தேவனுடைய அபிஷேகத்தினுடைய பாத்திரமாய் விளங்கும்படிக்கு தேவன் அவனை அபிஷேகம் பண்ணினார். தேவன் சபையாக நம்மையும் கூட அவர் நம்மை அவருடைய அபிஷேகத்தின் வல்லமையினால தேவன் நிரப்பக்கூடியதான தேவனாயிருக்கிறார். உங்களை தேவன் அபிஷேகிக்கிறதனுடைய ஒரு நோக்கம் நம்முடைய சுய லாபத்திற்காக அல்ல, சுய பலத்திற்காக அல்ல, அல்லது சுய விருப்பத்தை நாம் நிறைவேற்றுவதற்காக அல்ல, மாறாக தேவனுடைய நோக்கத்தை நீங்களும் நானும் நிறைவேற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக தேவன் உங்களையும் என்னையும் அபிஷேகிக்கிறவராயிருக்கிறார். அன்புக்குரியவர்களே, நாம் தேவனால் அபிஷேகிக்கப்பட்டவர்களாக காணப்பட வேண்டும். நாம் தேவனுடைய அபிஷேகத்தை
எந்த நோக்கத்தோடு தேவன் அபிஷேகிக்கிறாரோ அந்த நோக்கத்திற்கு இசைந்து நாம் செயல்பட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. தேவனுடைய நோக்கத்தோடு இசைந்து நாம் செயல்படுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். தேவன் உங்களையும் என்னையும் அபிஷேகிக்கிறதனுடைய நோக்கம் அதுதான். உலகத்தை ஜெயிக்கவும், உலகத்தினுடைய சூழ்நிலைகளை ஜெயிக்கவும், போராட்டத்தை நாம் மேற்கொள்ளவும், தேவனோடு இசைந்தவர்களாக வாழும்படியாக தேவன் நம்மை அபிஷேகிக்கக்கூடியவராயிருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? நம்ம அபிஷேகிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோமா? தேவன் நம்மை அபிஷேகித்திருக்கிற அபிஷேகத்தை நாம் கனப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோமா? அவர் அபிஷேகிக்கிறது என்னுடைய நோக்கம். அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் மேல் வீட்டறையில் காத்திருந்த சீஷர்களை தேவன் என்ன செய்தார்? அபிஷேகித்தார். இந்த அபிஷேகத்தினுடைய நோக்கம், எதற்காக இந்த அபிஷேகம் கொடுக்கப்படுகிறது என்று அப்போஸ்தலனாகிய பேதுரு அந்த காரியத்தை விளக்கும் போது அருமையான ஒரு காரியத்தை விளக்குகிறார். நினைக்கிற 1ஆம் அதிகாரம் 8வது வசனம் தானே? பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் என்ன செய்வீர்கள்? பலனடைவீர்கள். பரிசுத்த ஆவி உங்களுக்கு கொடுக்கிறதனுடைய நோக்கம் என்ன? நீங்கள் பலனடைய வேண்டும், பலனடைவீர்கள். நீங்கள் பலன் அடைந்து எங்கேயும், எருசலேமிலும் யூதேயாவிலும், எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் நீங்கள் என்னவா இருப்பீங்க? தேவன் நம்மை அபிஷேகிக்கிறனுடைய ஒரு நோக்கம் பூமியின் கடைசி பரியந்தம் நம்ம என்னவா இருக்கும்படிக்கு, சாட்சியாக இருக்கும்படிக்கு. தேவன் தாவீதை அபிஷேகித்ததனுடைய ஒரு நோக்கம் தேவனுக்குரிய சாட்சியாக என்ன செய்வதற்கு, விளங்குவதற்கு, கர்த்தருக்குரிய சாட்சியாக நிற்கும்படிக்கு தேவன் தாவீதை அபிஷேகம் பண்ணினார். போராட்டங்களை சந்திக்க வேண்டும், யுத்தங்களை சந்திக்க வேண்டும், எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டும், அவமானங்களை சுமக்க வேண்டும். இவை எல்லாவற்றையும் அறிந்திருந்த தாவீது ஒரு காரியத்தையும் அறிந்திருந்தான். அபிஷேகத்தினுடைய நோக்கம் கிறிஸ்துவினுடைய நாமத்திற்கான சாட்சியாய் இருப்பதற்கு, சாட்சியாய் விளங்குவதற்கு தேவன் அபிஷேகித்திருக்கிறார்.